கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதார்கள். எஸ்ரா மகத்துவமான தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். மேலும் தங்கள் 2 கைகளையும் குவித்து ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி போன்றவர்களும் லேவியர்களும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை யூதா ஜனங்களுக்கு விளக்கி புரியும்படி சொல்லிக் கொடுத்தார்கள். அவ்வாறு சொல்லிக் கொடுக்கும்போது ஜனங்கள் யாரும் அமரவில்லை, தங்கள் நிலையிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தின் அர்த்தத்தை அறிந்து கொண்டார்கள். பின்பு எஸ்ரா நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை தீர்க்கமாக வாசித்தான். லேவியர்கள் அதை கேட்டு ஜனங்களுக்கு அர்த்தத்தை சொன்னார்கள். ஜனங்களில் பெரியோர் முதல் சிறியோர் வரையிலும் தங்களுக்கு விளங்கப்பண்ணின அர்த்தத்தை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மேலும் ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை தங்கள் காதுகளால் கேட்டபோது அழுதார்கள். அதனால் நெகேமியாவும் எஸ்ராவும் லேவியர்களும் அவர்களிடம், இந்நாள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். அதனால் நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். நீங்கள் போய் சாப்பிட்டு ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றார்கள். ஜனங்களின் அழுகையை அவர்களால் பார்க்க முடியாமல் அவர்களுக்கு மகிழ்ச்சியான ஆறுதலான செய்தியை சொல்லி அவர்களை புசிக்கவும் குடிக்கவும் வைத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு ஏழை விதவை தன்னுடைய ஒரே மகனை கஷ்டப்பட்டு வீட்டு வேலைகளை செய்து அநேக வீடுகளில் பாத்திரம் கழுவி அவர்களுடைய உதவியினாலே கஷ்டப்பட்டு மகனை படிக்க வைத்தார்கள். அருகில் இருக்கிற பெரிய பணக்கார வீடுகளிலும் இவர்களுக்கு சிறிய சிறிய உதவிகளை செய்தார்கள். ஆகவே மகன் நன்றாக படித்து முடித்தான். பின்பு அவனுக்கு ஒரு வேலை வேண்டும். அதையும், ஆண்டவரே, என் மகனுக்கு ஒரு அரசாங்க வேலையை தாரும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அருகில் இருக்கிற பணக்காரர்களில் ஒருவர் அரசாங்க வேலை கொடுப்பதில் இவர் மேலாளராக இருந்தார். ஆகவே மற்றவர்கள் எல்லாரும் இந்த அம்மாவிடம் கூறினார்கள், நீங்கள் அந்த மேலாளரிடம் உங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போய் வேலை கேளுங்கள், நிச்சயமாக அவர் தருவார் என்றார்கள். ஆகவே அந்த அம்மா தன் மகனை கூட்டிக் கொண்டு அந்த மேலாளர் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த பின்பு வீட்டிற்குள் சென்றார்கள். இவர்கள் வீட்டில் சென்றதும் அவர் வாங்கம்மா என்றார். உடனே அந்த அம்மா, ஐயா, என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கே தெரியும். ஆண் துணை இல்லாமல் நானே வீடுகளில் 10 பாத்திரம் தேய்த்து என் மகனை படிக்க வைத்திருக்கிறேன். தயவு செய்து என் மகனுக்கு ஒரு வேலை தாருங்கள் ஐயா என்று அழுது கேட்டுவிட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரிடம் எப்படி கேட்கிறோம்? அன்றைக்கு மக்கள் நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் அவர்களை பார்த்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த மேலாளர் அந்த அம்மா அழுதபடியினால் உடனே வேலை கொடுத்து விட்டார். நாமும் ஆண்டவரிடம் ஜெபிக்கிற போது அழுகையோடு ஜெபித்தால் ஆண்டவர் நமது மேல் கருணை கொண்டு நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆகவே அவ்வாறு அழுகையோடு கண்ணீரோடு ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய தேவைகளை உம்மிடம் அழுகையோடு ஜெபித்து ஆசீர்வாதம் பெற உதவி செய்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.